நிறைய பேருக்கு யூடியூப்ல பார்த்து பயம். ஒருத்தர் இந்த ஆண்டு நல்லா இருக்குங்கிறார், ஒருத்தர் இந்த வருஷம் ரொம்ப சோதனையா இருக்குங்கிறார், ஒருத்தர் சனி பகவானுடைய பயிற்சி அடுத்த வருஷம் தாங்கிறார், ஒருத்தர் இப்பவே பயிற்சி ஆகிட்டார் அப்படிங்கிறார். ஒவ்வொருத்தனும் இந்த எலெக்ஷன்ல வரக்கூடிய யார் ஜெயிப்பா யார் தோப்பான்னு இந்த டிபேட் பண்ற மாதிரி ஜோசியத்துல என்னென்ன இருக்கோ அத்தனையும் போடுறான். அதிகமா கோவப்படும் ராசிகள் எது, அதிகமா சாப்பிடுற ராசி எது, கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிற ராசி எது, முருகனுக்கு பிடிச்ச ராசி எது, அடுத்தது சனி பகவானுக்கு பிடிச்ச நட்சத்திரம் எது, அவர் பிடிக்கவே வேற தான் இவ்வளவு பாடுபடுற, அவருக்கு பிடிச்ச ராசி நட்சத்திரம், அவர் பிடிக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு பாடு, அவருக்கு பிடிச்ச நட்சத்திரம் எது, இப்படி என்னென்ன இருக்கோ ஜோதிடத்தில் இல்லாததையெல்லாம் சொல்லி சம்பாதிக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு நம்முடைய திருமுறைகளையும் திருவாசகங்களையும் அன்பர்கள் போற்றி பாதுகாத்தால் உங்கள் தலையெழுத்தை நீங்களே மாற்றலாம். திருமுறையால் சாதிக்க முடியாதது வேற எந்த முறையில் யார் காலில் விழுந்தாலும் அது சரிபட்டு வராது. ஆமா, திருமுறையே நடராசர் கரம் வருந்த எழுதிய அருள் தெய்வ நூல் அப்படின்னு நம்முடைய பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை குறை இருந்தாலும் அந்த குறையெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு இந்த நேரத்தில் திருமுறையை ஓதுங்கள், சிவனை வழிபடுங்கள், நிறைய பதிகங்களை கேளுங்க. அதை கேட்க கேட்க உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வரும்.